ஓம் ஸ்ரீ கணேஷாய நமः. ஓம் ஸ்ரீ சரஸ்வதி நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तः पुनः पुनः. समस्त जन कल्याण निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं. सद्गुरुं ब्रह्मविद्वरं. गीता ध्यान श्लोकम्. ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. भगवद्गीते भवद्वेषिणीम्. நம்ம இப்போ 64 65 66 மூன்று ஸ்லோகம் சேர்ந்து படிக்கலாம். சர்வகுஹ்யதமம் பூயः ஸ்ருணு மே பரமம் வசः இஷ்டோசி மே திருடமிதி ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம் மன்மனா பவ மத்பக்தः மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே प्रतिजाने प्रियोऽसि मे सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि मा शुचः. இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். சர்வ குஹ்யதமம் பூயகம். பூயகம் மீண்டும் பாருங்க, 18 அத்தியாயம் சொல்லிட்டு கடைசியில எல்லாம் சொல்லிட்டு, நீ என்ன நினைக்கிறியோ, நீ நல்லா சிந்திச்ச பின்னாடி உன் மனசுக்கு என்ன படுதோ அது படி நீ செய் அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டுறாம மறுபடியும் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், ரொம்ப ரொம்ப உயர்ந்த என்னுடைய உபதேசத்தை ஒண்ணு நான் சொல்றேன். பரமம் வச்சக பூயக. பூயகனா மீண்டும் மீண்டும் சொன்னா அப்ப புது விஷயம் கிடையாது, புது விஷயம் இல்ல. ஆனா 18 அத்தியாயத்துல என்னெல்லாம் சொன்னாரோ அதனுடைய சாரமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ சிந்திச்ச பின்னாடி நீ என்ன நினைக்கிறியோ, உன் மனசுல என்ன படுதோ அப்படி செய்யணும்ல. அவன் மனசுல என்ன நினைக்கணும், அவன் மனசுல எந்த படணும், அதை மறுபடியும் நினைவு விட்டுறாரு பாருங்க. அவன் இவ்வளவு கேட்டதுக்கு எதையாவது ஒண்ணு நினைச்சு முடிவு எடுப்பானா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த வாய்ப்பு கூட கொடுக்க கூடாது. அந்த வாய்ப்பு கூட கொடுக்காம பகவான் என்ன பண்றாரு, மறுபடியும் நான் உனக்கு சொல்றேன் அப்படி சொல்லிட்டு, ஏன் ஏன் இதை சொல்லணும் அப்படியே விட்டுலாமேனா, இஷ்டோசிமே, நீ எனக்கு ரொம்ப 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 பிரியமானவன். திருடம், நான் அது ரொம்ப திடமான ஆழ் மனதிலிருந்து உன் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். திருடம் இதி ஆகவே தத்தோ வக்ஷியாமி தேகிதம், அதனால் உனக்கு நான் நன்மையே சொல்றேன், உனக்கு நான் நல்லதையே தான் கூறுறேன். மறுபடியும் இதையே சொல்றேன்னு நினைக்காத. மீண்டும் ஒரு விஷயம் சொல்றேன், அவனை நீ முடிவெடு. எதா இச்சசி தத்தா குரு. அப்புறம் விமர்ஷ, நீ நல்லா சிந்தித்த பின்னாடி நீ முடிவெடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் இந்த ஞானம் போய் சேரணும்ன்றது ஒரு ஆசிரியர் ஒரு குருவானவர் எந்த அளவுக்கு அவர்களுடைய வேட்கை பாருங்க. அவருக்கு இந்த ஞானத்தை அவன் சரியாக பயன்படுத்திட வேணும் அப்படின்றதுல அது தெரியுது இந்த பாட்டுல சொல்லிட்டு. அப்படி என்னது அவன் மனசுல அவன் என்ன பண்ணணும் அத இந்த 2 பாட்டுல சொல்றாரு. அதாவது மொத்த கீதா சாஸ்திரத்தினுடைய சாரத்தையும் 65 66 சொல்லிடுறார். 65 அவனுடைய ஆரம்ப நிலையில அவன் என்ன பண்ணணும், அப்புறம் இறுதி நிலையில என்ன பண்ணணும். 66 ஆரம்ப நிலையில என்ன பண்ணணும், நமஸ்குரு மாம், நமஸ்குரு மாம் அத்யாஜி, மாம் நமஸ்குரு மத்யாஜி, மத் பக்தக பவ மன்மனா பவ. அதான் மன்மனா பவ மத் பக்தக பவ மத்யாஜி பவ மாம் நமஸ்குரு. என்னிடமே உன்னுடைய மனதை என் வசத்திலேயே இருக்கட்டும், உன் மனம் முழுவதும் என் வசமாகவே ஆகட்டும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணு, என் பக்தனாகவா ஆகிவிடு. உனக்கு உலக கடமைகள் இருக்கு, என்ன மட்டுமே உன் மனதுல என்ன மட்டுமே வைத்துக் கொள்ள முடியாட்டி
உலக கடமைகள் செய்து கொண்டிருக்கும் போது என்ன என்ன நினைத்து கொண்டு செய்வாயாக. அதுவும் முடியலன்னு என்ன சொல்றாரு, என்ன வழிபடு. அதுவும் இல்லைன்னா நமஸ்காரம் செஞ்சுட்டு போ. இதெல்லாம் இப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, ஆரம்ப நிலை சாதகன் எப்படி என்னெல்லாம் செய்யணும், தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். இது நம்ம நேத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்படி செஞ்சாலே என்ன சொல்றாரு, மாமே வைஷ்யசி, என்னையே நீ அடைவாய், என் சொரூபத்தை அடைவாய் அர்த்தம். அதாவது சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவாய். சத்தியம், இது உண்மைதான், அது சத்தியம். நான் உண்மையா சொல்றேன். பிரதிஜானே, நான் ஆணையிட்டு சொல்றேன்றாருல, ஆணையிட்டு நான் சத்தியம் செய்கிறேன். சத்தியம், ஆணை எல்லாமே மறுபடியும் 2 வார்த்தை போடுறாரு. சத்தியம், பிரதிஜானே, ஏன் நீ எனக்கு பிரியமானவன், பிரியோசிமே. அப்போ நம்ம எந்தையுமே சாதாரணமான ஒரு சாதனையா எடுத்துக்க வேண்டியது இல்ல. இறைவனுடைய நினைப்பு எப்பெல்லாம் எந்த வகையில வந்தாலும் அது நமக்கு மோட்சத்துல கொண்டு போற பாதை. அது நம்ம மோட்சத்திலே கொண்டு போய் விடும். எதுவும் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு கிடையாது. மாம் நமஸ்குருன்ற, சும்மா எனக்கு நீ எந்த எதுவும் பண்ணலன்னா கூட என்ன ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போ, என்ன பார்த்து. இப்படி இந்த அளவுக்கு பகவான் அவனுக்கு என்ன விதமான சாதனையை நீ செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லிட்டு, அதாவது என்ன மறந்துடாது, என்னதான் நினைவுல இருக்கணும். அதுதான் மனித பிரிவினோட குறிக்கோள்னா இறைவன் நினைவோட இருக்கும். அதான் இங்க மறுபடியும் சொல்றாரு, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ. போன பாடல சொன்னது ஆரம்ப கட்ட நிலையிலிருந்து மண்மனாபாவம் வரைக்கும் உயர்ந்து வந்தாச்சு. வந்த பின்னாடி அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நீ செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. மாம் ஏகம். அப்ப என்ன புரிஞ்சிடும் உனக்கு அந்த சமயத்துல? மாம் ஏகம், ஏகம் பிரம்ம, பிரம்ம சத்தியம், இருப்பது இங்க ஒன்றுதான், அது பிரம்மம் தான், நான் மட்டும்தான் இருப்பது. அப்போ மத்ததெல்லாம் சர்வ தர்மான் பரித்யஜ்ய. உன்னுடைய இது வரைக்கும் நீ இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இன்பத்தை அடையணும், உயர்ந்த இன்பத்தை அடையணும்னு நினைச்சிட்டு இருப்ப. அது இப்ப இல்ல உனக்கு. அதுக்கு தகுந்தபடியான கர்ம காண்டங்கள் என்னென்ன விதிகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த கர்மங்களை செய்து இந்த இன்பங்களை அடையணும்னு நினைப்ப. ஆனா இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? மாம் ஏக்கம், இருப்பது நான் ஒன்றுதான், பிரம்ம சத்தியம், இந்த உலகம்ன்றது மித்யா. இது உனக்கு தெரிஞ்சு, ஜெகன் மித்யா. அதனால என்ன செய்ய, மித்யாவான இந்த உலகம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் சர்வ தர்மான் பரித்தேஜ். மித்யாவை தான் விட சொல்றாரு, ஏதோ இருக்கிறத விட சொல்லல. அது ஏற்கனவே இல்ல, இருப்பது போல தோன்றுகிறது. அந்த இருப்பது போல தோன்றுகிற அந்த விஷயத்தையும் நீ விட்டுடு. முழுக்க முழுக்க மாமேக்கம் சரணம் ரஜ, சரணம் ரஜ, என்னிடம் சரணடைந்து விடுன்னு சொல்லும் போது என்னிடம் ஐக்கியமாகி விடு. அப்ப இங்க இருப்பது அவர் மட்டும்தான். இந்த ஜீவன் அந்த ஜீவபாவனையே இல்லைங்க, அத சொல்லிட்டாரு. ஏன்னா அதுவும் என்னது, மித்யா. அதுவும் இந்த உலகம் சம்பந்தப்பட்டது. ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம். அப்படி செஞ்சா என்ன ஆகும்? அகம்த்வா சர்வ பாப்பேபியக மோக்ஷயிஷ்யாமி. உன்னுடைய எல்லா பாவங்களும், நம்ம நேத்தியே பார்த்தோம், எல்லா பாவங்கள், எல்லா புண்ணியங்கள், எல்லா பாவ புண்ணியங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன். மா சுச்சக, நீ துக்கப்படாது. அப்போ துக்கத்துக்கு என்ன காரணம்? இங்கேயே இருக்கு பாருங்க. துக்கத்துக்கு என்ன காரணம்? சர்வ பாப்பம். சர்வ பாப்பம் சொல்லும் போது கர்ம பலன்கள், அது பாவ புண்ணியங்கள் தான் எல்லா துக்கத்துக்கும் காரணம். அது ஏன் வந்தது? அது அஜ்ஞானம்னால. அஜ்ஞானம் என்ன? என் சொரூபம் ஏகம் பிரம்ம சத்தியம், அத தெரியாதனால, அதான் அறியாம. அதான் இங்க சொல்றார், அகம்த்வா சர்வ பாப்பேபியக மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. நீ கவலைப்படாதே, வருந்தாதே, துக்கப்படாதே. சரி, இதோட உயர்ந்த சாதனை முழுவதுமாக இந்த ஜீவ பாவனையே அழித்து விட்டு இறைவனோடு ஒன்று கலந்து விடுகின்ற அந்த ஜீவபிரம ஐக்கியத்தை இங்க சொல்றாரு சரணம் ரஜன்ற வாக்கியத்துல, அந்த வார்த்தைகள்ல. இப்போ இந்த பகவத்கீதையினோட உபதேசம் 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார்ல, அசோச்சியானன் பசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசூன கதாசூஷ நானு சோச்சந்தி பண்டிதாக. அதாவது அசோச்சியான்னு ஆரம்பிக்கிறார். அசோச்சியான்னு சொல்லும் போது நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாதவர்களுக்கு. நீங்க முடிக்கும் போது மா சுச்சக, நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த சாஸ்திரம் எடுத்தாலும் அந்த சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம், அதனுடைய கருப்பொருள், அதனுடைய ஃபைனல் டீச்சிங், கடைசியா அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, அது ஆரம்பத்திலையும் சுட்டி காட்டப்பட்டிருக்கும், முடிவுலையும் சுட்டி காட்டப்பட்டிருக்கும். அப்போ உபக்கிரம உபசம்ஹாரம் சொல்லுவாங்க.
ஆரம்பத்துல இருக்கிறது சுட்டி காட்டப்படுற அந்த விஷயம் வந்து உபக்கிரமா சொல்லுவாங்க. முடியும் போது சொல்றது உபசம்ஹாரம். அப்போ ஆரம்பிக்கும் போது அசோச்சியானன், நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லாதவர்களுக்கு, அப்ப துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்ல வாழ்க்கையில. முடியும் போது என்ன, மா சுச்சக, நீ துக்கப்படாது. அதனால கீதா சாஸ்திரத்தினுடைய டீச்சிங், ஃபைனல் டீச்சிங், இறுதியான உபதேசம் என்ன? மனிதன் துக்கப்பட வேண்டியவன் அல்ல. அவன் துக்கப்படுறான்னு அர்த்தம், அவன் அறியாமையினால துக்கப்படுகிறான். அப்ப அறியாமை நீங்கிட்டாக்க அவனுடைய சொரூப, எதை பற்றிய அறியாமை? தன் சொரூபத்தை பற்றிய அறியாமை. அவனுடைய சொரூபமே ஆத்மஸ்வரூபம். அந்த தான் ஆத்மஸ்வரூபம் என்ற அறியாமையினாலதான் அவன் துக்கப்பட்டிருக்கான். அதான் துக்கம்ன்றதுதான் சம்சாரம். ஏன் துக்கம் வந்து சம்சாரம்? சம்யக் சரதி, மாறுதலுக்கு உட்பட்டது, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, அனித்தியம். அந்த அனித்தியமாக இருக்கிறது மித்யா. மித்யான்றது உண்மையிலேயே அசத்தியம், இல்லவே இல்லாதது. அப்போ ஒன்று மறுபடியும் எங்க வருது பாருங்க, இருப்பது நான் ஒன்றுதான், என் சொரூபம் மட்டும்தான், பிரம்ம சத்தியம், மற்ற அனைத்தும் மித்யா. இந்த ஞானம் வந்த பின்னாடி அவன் தன் ஆத்மஸ்வரூபமே ஆனந்த சுரூபம், ஆனந்தமாக இருக்க போறான். அதனால மா சுச்சக, நீ துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அறியாமைதான் எல்லா துக்கத்துக்கும் காரணம். இத சொல்லி பகவத்கீதையினுடைய உபதேசம், கடைசி உயர்ந்த உபதேசம், அத 66வது ஸ்லோகத்தோட முடிக்கிறார் பகவான். அடுத்து என்ன சொல்லப்படுறாரு? உபதேசம் முடிஞ்சிருச்சு. என்ன நிறைய தடவை உபதேசம் முடிஞ்சிச்சு. அது சில அத்தியாயத்தினுடைய 18வது கேள்வியினுடைய அந்த கேள்விக்கான பதில் ஒரு இடத்துல முடிச்சாரு. இப்ப மொத்த 18 அத்தியாயத்தினுடைய உபதேசமும் பகவத்கீதையினுடைய உபதேசம் 66வது ஸ்லோகத்தோட முடிச்சாரு. இப்ப அடுத்து என்ன சொல்ல போறாரு அப்படி பார்க்கும்போது, இந்த ஞானத்தை, இந்த பகவத்கீதை சாஸ்திர ஞானத்தை யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு இல்ல கொடுக்க கூடாது, யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சாலும் யாருக்கு கொடுக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப உபதேச விதி சொல்றாங்க. உபதேச விதி, இந்த உபதேசத்துக்கு சில விதிகள் இருக்கு, இவங்களுக்கு நீ கொடுக்க கூடாது. அத இங்க சொல்ல போறார். 67வது ஸ்லோகத்துல படிக்கலாம். இதம் தேனா தபஸ்காய, இதம் தேனா தபஸ்காய, இதம் தேனா தபஸ்காய, இதம் தேனா தபஸ்காய, ந பக்தாய கதாச்சன, ந பக்தாய கதாச்சன, ந பக்தாய கதாச்சன, ந பக்தாய கதாச்சன, ந சாசுஷ்ருஷவே வாச்யம், ந சாசுஷ்ரூஷவே வாச்யம், ந சாசுஷ்ருஷவே வாச்யம், ந சாசுஷ்ரூஷவே வாச்யம், ந ச மாம் யோப்யசூயதி, ந ச மாம் யோப்யசூயதி, ந ச மாம் யோப்யசூயதி. ந ச மாம் யோப்யசூயதி. சேர்ந்து படிப்போம். இதம் தேனா தபஸ்காய, ந பக்தாய கதாச்சன, ந சாசுஷ்ரூஷவே வாச்யம், ந ச மாம் யோப்யசூயதி. சரி, இதம், இதம் சொல்லும்போது என்னது இங்க இதம்? இதம்ன்றது கீதா சாஸ்திரம். இந்த கீதா சாஸ்திரம், இந்த இந்த இந்தன்றது இங்க கீதா சாஸ்திரம், பகவானுடைய அனைத்து உபதேசங்களும் அடங்கிய கீதா சாஸ்திரம். இத நான் உனக்கு முழுமையாக உபதேசித்தேன். எதுக்கு? இந்த சம்சாரத்திலிருந்து நீ, இந்த துக்கத்திலிருந்து நீ விடுபட வேண்டும் என்று. அப்ப என்ன செய்யணும்? இதம், இந்த ஞானத்தை, கீதா சாஸ்திர ஞானத்தை அதபஸ்காய, அதபஸ்காய வாச்சியம், ந வாச்சியம். அதபஸ்காய என்ன அர்த்தம்? தவம் இல்லாதவனுக்கு. இங்க தவம் இல்லாதவன் சொல்லும் போது யார சொல்றாங்க? தவம் இல்லாதவன் சொல்லும் போது இந்திரியங்களை தன் வசத்தில் வைக்காதவர்களை, இந்திரிய கட்டுப்பாடு இல்லாதவர்களை, அவர்களுக்கு. அப்போ இங்க பொதுவா பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்திரிய வசம்ன்றது ரொம்ப பெருசாலான, சாதாரணமாவே இப்போ அந்த இந்திரிய வசம் இல்லாததுன்றது எதை குறிக்கிறதுனா அலட்சியத்தை குறிக்கிறது. அதாவது நம்மளுடைய
ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு முக்கியத்துவம் அற்ற தன்மை குறிக்கிறது. நம்ம எவ்வளவு வேல்யூ பண்றோம் ஒரு விஷயத்த, அதை பொறுத்து. இப்ப எப்படின்னா, இப்ப பகவத்கீதையே நம்ம கேட்கும் போதே கவனம் இல்லாம கேட்கறது. இப்ப நம்ம டிவி நிகழ்ச்சிகள்ல நிறைய ப்ரோக்ராம் பாக்குறோம். எவ்வளவு சாப்பிட்டுட்டே பார்ப்போம்ல, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே, காஃபி குடிச்சிட்டு, காலை நீட்டி படுத்துக்கிட்டு உட்காந்துட்டு, என்ன இந்திரிய நிகிரகம், இந்திரிய கட்டுப்பாடே இல்ல. அப்போ இப்போ இது எவ்வளவு உயர்ந்த சாஸ்திரம் இது. சம்சார துக்கத்தையே நிவர்த்தி செய்யக்கூடிய மிக உயர்ந்த அனைத்து உபநிஷத்தினுடைய சாரமாக இருக்கு பகவத்கீதை. இதம் இப்படிப்பட்ட இந்த கீதா சாஸ்திரத்தை அதபஸ்காய வாட்சியம், அதபஸ்காய சொல்லும்போது என்ன அர்த்தம்? ரொம்ப அலட்சியமா கேட்கிறவனுக்கு, அதுக்கான முக்கியத்துவம் தெரியாம அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காதவர்களுக்கு நீ சொல்லாத. அப்போ நம்ம இப்ப நேர்ல வரும்போது ஒரு இடத்துல போய் கேட்கிறோம்னா, நம்ம வீட்டுல உட்காந்துட்டு, இப்பெல்லாம் ரெக்கார்டிங்கே இருக்கு. இப்போ ரெக்கார்டிங் இருக்கு, வீடியோ இருக்கு, யூடியூப் இருக்கு, எதுல வேணாலும் இப்போ கீதாலாம் கேட்டுக்கலாம். அது தப்பு வேணாம், அது தப்பு சொல்லைங்க. ஆனா அப்படி கேட்கும்போது மற்ற நிகழ்ச்சிகள் பாக்குற மாதிரி, ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி, இல்ல ஒரு ஒரு நாடகம் பாக்குற மாதிரி, ஒரு சினிமா பாக்குற மாதிரி அப்படி உட்காந்து கேட்க கூடாது. அது அப்படிப்பட்டவங்க சொல்லாத. அப்போ இந்திரிய நிகிரகம் சொல்லும் போது அடிப்படையான ஒரு விஷயமே, ஒரு மாணவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை விஷயமே இல்லாதவனுக்கு நீ சொல்லாத. அதுக்கப்புறம் என்ன? தே கதாச்சன வாட்சியம் அபக்தாய தே கதாச்சன. ரெண்டாவது சொல்றாரு, முதல்ல அதபஸ்காய, இந்திரிய வசம் இல்லாதவனுக்கு, அலட்சியப்படுத்துவனுக்கு, இதோட முக்கியத்துவம் கொடுக்காதவனுக்கு. அடுத்து அபக்தாய கதாச்சன, பக்தன் இல்லாதவனுக்கு நீ சொல்லவே சொல்லாத. பக்தி இல்லாதவனுக்கு, கொஞ்சம் கூட பக்தியே இல்லாதவன் கிட்ட போய் இதை நீ சொல்லவே கூடாது. அது ரெண்டாவது விஷயமா சொல்றாரு, தெளிவா சொல்றாங்க. இங்க பக்தின்றது என்ன? பக்தின்றது யார் மேல? பக்தின்றது இறைவன் மேல, ஈஸ்வர பக்தி, அப்புறம் குரு பக்தி. ஈஸ்வரனிடத்தும் குருவனிடத்தும் பக்தி இல்லாதவனுக்கு இந்த சாஸ்திரத்தை நீ சொல்லாத, கீதா சாஸ்திரத்தை சொல்லாத. கீதா சாஸ்திரம்ன்றது உபனிஷத்துங்களுடைய சாரமாக இருக்கு. அப்ப உபனிஷத்துனாலே எப்படிப்பட்ட ஒரு குரு மூலமாக கிடைக்கின்ற ஞானம், அந்த குரு மூலமாக கிடைக்கின்ற ஞானத்துக்கு யாருடைய அனுகிரகம் வேணும்? ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும். அப்போ இயல்பாக என்ன இருக்கணும் எங்ககிட்ட? ஈஸ்வரனிடத்து பக்தியும் அந்த ஞானத்தை போதிக்கின்ற குருவினிடத்து பக்தியும் இருக்கணும். அதான் பக்தாய கதாச்சன, பக்தி இல்லாதவனுக்கு சொல்லவே சொல்லாத. அது சொல்லி பிரயோஜனம் கிடையாது, அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்க போறது கிடையாது. அப்போ இதுல இன்னும் ஒரு உபனிஷத் சொல்லுது, ஈஸ்வரனிடத்து பக்தி, குரு பக்தி, இது ரெண்டும் இருக்கட்டும். ஆனா இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு உபனிஷத் சொல்லுது, ஈஸ்வரனிடத்து எந்த மாதிரி பக்தி வச்சிருக்கானோ அதே பக்தி யார் குரு இடத்து வச்சிருக்காங்களோ அவனுக்குதான் இந்த ஞானத்தை கொடுக்கணும். இது ஒரு உபனிஷத் சொல்லுது. அப்போ ரெண்டும் வேற வேற இல்ல, அந்த ஈஸ்வரன் தான் குரு. இப்படி சரி. அது போல பக்தி இல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடாது. முதல் விஷயம்னா அதபஸ்காய, தபஸ் சொல்லும்போது இங்க இந்திரியங்கள் தவம் இல்லாதவன் சொல்லும் போது இந்திரியத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்காதவன் சொல்லும் போது இந்த சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன், அலட்சியப்படுத்துபவன், கவனம் இல்லாதவன். அடுத்து பக்தி இல்லாதவன், ஈஸ்வரனிடத்தும் குருவிடத்தும். ஓகே, அடுத்து யாரு? மூணாவது என்ன சொல்றாங்க? நச்ச அஸ்ருஷ்ருவே, அசுஷ்ரூஷவே சொல்றாங்களா? என்ன அர்த்தம்? சுஷ்ருஷனா என்னது? சுஷ்ருஷனா சேவை, அசுஷனா சேவை பாவனை இல்லாதவனுக்கு. சேவை பாவனை இல்ல. இங்க குரு பக்தி, ஈஸ்வர பக்தி சொல்றோம். அப்புறம் என்ன திடீர்னு சேவை பாவனையே இல்லாதவனுக்கு மூணாவது விஷயமா சொல்றாங்க. ஏன்னா பக்தி அன்பு இருந்தா அது எப்படி வெளிப்படும்? சேவையாக வெளிப்படும். அப்போ அந்த குரு ஈஸ்வரனுடைய சேவை, எந்தவித சேவையிலும் ஈடுபடாதவன். ஏன்னா அங்க உண்மையான பக்தியே இல்ல. பக்தி இருப்பது போல இருந்தாலும் அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு? சுஷ்ருஷால இருக்கு, சேவை மனப்பான்மையில இருக்கு.
அப்போ இங்க என்ன, இங்க தடையாக இருப்பது என்ன, அகங்காரமும் சுயநலமும் தானே. இவனுக்கு இதெல்லாம் எனக்கு கொடுங்க, ஆனா நான் என் பக்கத்துல இருந்து எதுவுமே நான் செய்ய மாட்டேன். இங்க என்ன இருக்கு, மறுபடியும் சுயநலம் தான் இருக்கு. சுயநலமும் அகங்காரம் தான் அதிகமாக இருக்கு. அதனால சேவை மனப்பான்மை இல்லாதவனுக்கு இது கொடுக்கவே கொடுக்காத. மூணாவது விஷயம். அப்புறம் நான்காவது ஒண்ணு சொல்ற பாருங்களேன், யகமாம் அபியசூயத்தி. யார் என்ற வந்து அபியசூயத்தி நிந்திக்கிறார்களோ, என்னது அது நிந்திக்கிறது, நம்ம சொல்லுவோம் என்ன திட்டுறவங்க கூட நீ சேராத அப்படின்னு சொல்ற. நம்மள மாதிரி அவரு பகவான் வந்து நம்மள மாதிரியே சொல்றாரா, மத்தவங்க எல்லாம் பேசாது அப்படி, அது மாதிரி அவனுக்கு சொல்லாத அப்படி இல்ல. இங்க அபியசூயத்தின்னு சொல்லும் போது உண்மையாகவே எந்த விதமான குற்றமும் இல்லாத இடத்துல குற்றத்தை பார்ப்பது, தவறு இல்லாத இடத்துல தவறு சொல்வது, சும்மாவே நிந்திக்கிறது, தன்னுடைய விருப்ப வெறுப்புனால பகவானை நிந்திக்கிறது. அப்போ எப்படி அது, எங்கேயாவது பகவான் வந்து சொல்வார்ல, இங்கேயே சொல்ல பாருங்க, மாம் ஏக்கம் சரணம் விரஜ, என்னையே சரணடை, மை சர்வாணி கர்மாணி, எனக்கே அர்ப்பணம் செய்யும். என்ன அகங்காரம் பாரு இந்த ஆளுக்கு, யார், ஈஸ்வரனுக்கு. அவர்கிட்டதான் சரணாகதி அடையணுமா, அவருக்குதான் எல்லாம் அர்ப்பணம் பண்ணுமா. அப்படின்னா அர்த்தம் இவன் வந்து புரிஞ்சு கொள்ளவே இல்லை. இந்த ஈஸ்வரன் என்கின்ற ஒரு விஷயத்தையே புரிந்து கொள்ளுகின்ற அந்த முயற்சி கூட இல்லாம அவரையும் ஏதோ மற்றவர்கள் போல அவர் மேலேயும் பழி போடுறது. அவர் எந்த நிலையில இருந்து சொல்றாருன்னு இந்த சாஸ்திரத்தை கேட்கும் போதோ இல்ல யாராவது எங்கேயாவது அவன் கேள்விப்படும் போதோ என்ன பண்றாங்க, சும்மாவே நிந்திக்கிறது. அது என்னன்னே தெரிஞ்சுக்காம அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு வந்தா கூட நிந்திக்கிறது. யார் மூலமாவது கேட்டா சும்மாவே, எங்க என்ன கேட்குறீங்க, இதெல்லாம் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு, ஒரு பிரயோஜனம் இல்லை, எப்ப பாரு சரணட சொல்றாங்க. இப்படிதான் இதெல்லாம் ஒரு கடவுளா, இப்படி ஈஸ்வர நிந்தனை செய்வது. ஈஸ்வரன்ற விஷயம் என்னன்னே தெரிந்து கொள்ளாமல் அடிப்படை அந்த முயற்சி கூட செய்யாம போற போக்குல சும்மா குறை சொல்லிட்டு இருக்கிறது. அதுதான் இங்க சொல்லுவது அபியசூயத்தி. இப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லாத. எத்தனை விஷயம் சொல்றாருங்க, யாருக்கெல்லாம், இங்க யாரும் ஒண்ணு கிடையாது, இது எல்லாமே ஒண்ணு இருந்தா கூட சரி, எல்லாமே இருக்கும் சில பேர்கிட்ட. அப்படிப்பட்ட சொல்லாத. அதபஸ்காய, அப்புறம் அபக்தாய, அஸ்ரூஷவே, அபியசூயத்தி. 4 விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நீ சொல்லவே சொல்லாது. அவங்களுக்கு இந்த சாஸ்திரம் பிரயோஜனமே படாது, சொன்னாலும் பிரயோஜனப்படாது, சொல்லவும் வேண்டியதில்லை. ஏன் நம்ம சொல்ல போய் இவங்களோட சேர்ந்து நம்மளும் குழப்பிட்டோம்னா நமக்கும் தான் டேஞ்சர். அது பகவான் வந்து நமக்காக சொல்றாரு, இவங்களுக்கு போய் சொல்லாத, முதல்ல உனக்கு நீ வந்து இது எப்படி பயன்படுமோ நீ பாரு. அதே போல இந்த மாதிரி விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள், நெகட்டிவிட்டிஸ், இது எல்லாமே ஒரு பியூர் ஹார்ட்டட், பிளெயின் ஹார்ட்டட் இல்ல, தூய மனதோ திறந்த மனதோ இல்லாதவர்களிடத்து நீ போய் இந்த விஷயத்த சொன்னானா உனக்குதான் பாதிப்பு. இதை இப்படி எதிர்மறையாக சொன்னாலும் இவங்களுக்கு சொல்லாதன்னு இதை நேர்மறையா பாசிட்டிவா ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்காரு. என்ன ஸ்லோகம் அது, அதிகாரித்துவம் தான். தத் வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேனான ஞானின தத்துவதர்ஷிபிகி. அந்த ஸ்லோகத்தினுடைய எதிர்மறையான விளக்கம் தான் இங்க. அங்க என்ன சொன்னாரு, தத் வித்தி, ஒரு விதியின் முறைப்படி குருவை போய் எப்படி சென்று அடையணுமோ அந்த விதிப்படி, பிரணிபாத்தேன, குருவுக்கு அவருடைய தேவையை அறிந்து என்ன தேவையோ அதை கொண்டு போகணும், அதான் விதி. தத் வித்தி பிரணிபாத்தேன, முழுவதுமாக பணிவுடன் அவரிடம் போய் சென்று சேவை செய்து, அதுக்கப்புறம் என்ன பண்ண, பரிபிரஷ்னேன, நான் இந்த சம்சார துக்கத்துல மாட்டிக்கொண்டு விட்டேன், எப்படி இது மாட்டினேன், இதுல இருந்து எப்படி நான் வெளியே வர்றது, பரிபிரஷ்னேன, நன்றாக இந்த உயர்ந்த விஷயத்தை பத்தி கேள்வி. இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம்ல ஏற்கனவே. அங்க சொல்ற அந்த அதிகாரத்துவம் தான் இங்க வந்து எதிர்மறையா சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் சொல்லாத. இது மூலமா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த 67வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறபடி நாம இருக்கக்கூடாது. இதற்கு எதிர்மறை, இதற்கு மாறாக பகவான் முன்னாடி என்ன சொன்னாரோ, தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா, இது எல்லாமே இருக்கணும் இங்க. என்ன அர்த்தம், அபியசூயத்தி, அவசரப்பட்டு பகவானை குறை சொல்லக்கூடாது, இந்த இடத்துல தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, ஈஸ்வரனையும் குருவையும் தவறாக அவருடைய உபதேசத்தின் மூலமாக
நமக்கு தான் அந்த பக்குவம் இல்லையே தவிர அவர்களிடத்து குறை காணக்கூடாது. அப்புறம் அஸ்ரூஷவே, நமக்கு பக்தி இருக்குன்னா அந்த பக்தி எப்படி வெளிப்படும்? சேவை மூலமாக தான் வெளிப்படும். அப்ப ஏதாவது ஒரு வகையில நம்ம அந்த சேவை மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி சேவை மனப்பான்மை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பக்தி, பக்தி செலுத்த வேண்டும். பக்தி சொல்லும்போது ஈஸ்வர குரு பக்தி, அவர்களிடத்து உண்மையான ஸ்ரத்தை, அவர்கள் சொல்லுகின்ற இந்த ஞானம் கண்டிப்பாக எனக்கு மோட்சத்தை கொடுக்கும். இதுதான் அந்த பக்தி. ஓகே, ஈஸ்வரனிடத்தும் குருவிடத்தும். அப்புறம் இந்திரிய கட்டுப்பாடு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அப்போ அந்த விஷயத்த கேட்கும் போதும் எந்த அளவுக்கு நாம கவனத்தோடு அதுக்கு மரியாதையோடு அணுக வேண்டும். இது எல்லாமே இந்த 67வது பாடல சொல்றாரு. அடுத்து என்ன சொல்ல போறாரு? இப்ப என்ன பார்த்து இந்த 67வது ஸ்லோகத்துல உபதேச விதி சொல்லலாம். இந்த உபதேச விதியில என்ன பண்றாங்க? யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. வேற விதமா பார்த்தா என்ன, இது ஒரு அதிகாரிக்கு இருக்க வேண்டிய, இந்த ஞானத்தை பெறுகின்ற அதிகாரிக்கு இருக்க வேண்டிய தகுதிகளாக பார்க்க வேண்டும். அப்படின்னா தபஸ், இந்திரிய வசப்படுத்தி இருக்கணும், பக்தி இருக்கணும், குருவிடத்து ஈஸ்வரிடத்து சேவை மனப்பான்மை இருக்கணும், நிந்தனை சொல்லுகின்ற எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன சொல்ல போறாருன்னா, இந்த ஞானத்தை, கீதா சாஸ்திரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்ற ஆசிரியர்கள், அவர்களுக்கு என்ன பலன்? 68, 69 2 ஸ்லோகத்துல சொல்றாரு. நம்ம பார்க்கலாம் என்னன்னு. யயிமம் பரமம் குஹ்யம், யயிமம் பரமம் குஹ்யம், யயிமம் பரமம் குஹ்யம், யயிமம் பரமம் குஹ்யம், மத்பக்தேஷ்வபிதாஸ்யதி, 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 பக்திம் மயி பராம் கிருத்வா, பக்திம் மயி பராம் கிருத்வா, பக்திம் மயி பராம் கிருத்வா, பக்திம் மயி பராம் கிருத்வா, மாமே வைஷத்ய சம்சயः, மாமே வைஷத்ய சம்சயः, மாமே வைஷத்ய சம்சயः. மாமே வைஷத்ய சம்சயः. சேர்ந்து படிப்போம். யயிமம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வபிதாஸ்யதி, பக்திம் மயி பராம் கிருத்வா, மாமே வைஷத்ய சம்சயः. இங்க யஹன்னு இருக்கு, முதல் வார்த்தை யஹ. யஹ பரமம் குஹ்யம் இமம், மிக 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 ஆழ்ந்த ரகசியமான இந்த ஞானத்தை, இந்த பகவத்கீதையினுடைய ஞானத்தை, யஹ பரமம் குஹ்யம் இமம் மத்பக்தேஷு. இங்க மத்பக்தேஷுன்னு யாரு? பகவான் ஈஸ்வரனுடைய பக்தர்களிடத்து, என்னுடைய பக்தர்களிடத்து மிக மிக உயர்ந்த ரகசியமான இந்த கீதா சாஸ்திரத்தை என் பக்தர்களிடத்து யார் போதிக்கிறானோ, அபிதாஸ்யதி, யார் பகிர்ந்து கொள்கிறானோ, யார் உபதேசம் செய்கிறானோ, என்ன அவருக்கு என்ன? இப்போ அவர் எப்படி இருக்கணும்? மற்றவங்களுக்கு, என் பக்தன்களுக்கு உபதேசம் செய்பவர் அவர் எந்த நிலையில இருந்து உபதேசம் செய்யணும்? மை பராம் பக்தியும் கிருத்துவா, என்னிடத்து பராம் பக்தியும் கிருத்துவா, உயர்ந்த பக்தியை கொண்டவனாக. ஈஸ்வரனுடைய பக்தர்களுக்கு உபதேசம் செய்கின்றவர்கள் எப்படி இருக்கணுமா? ஈஸ்வரனிடத்து உயர்ந்த பக்தி கொண்டிருக்கணும். அவர்கிட்ட இவருக்கு பக்தியே இல்லை, மற்றவர்களுக்கு மட்டும் இது உபதேசம் பண்ணுவதில்லை. அப்போ அந்த ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய விஷயமும் இங்க சொல்றாரு. மை பராம் பக்தி கிருத்துவா, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. மை பராம் பக்தி கிருத்துவா, என்னிடத்து மேலாம் பக்தி பண்ணி இப்படி செய்கிறவன் என்ன ஆகும்? அவருக்கு அசம்சயக, சந்தேகமே இல்லாமல், மாமேவை ஏஷ்யதி, என்னையே அடைவார். என்னையே அடைவார். யாரு? இந்த கீதா சாஸ்திரத்தை ஈஸ்வரனுடைய பக்தர்களுக்கு பகிர்ந்து கொண்டு உபதேசம் செய்பவர்கள். அது எப்படி செய்யணும்? அவங்க ஈஸ்வரனுக்கு உயர்ந்த பக்தியை வைக்க வேண்டும். சரி, அப்படி செய்கிறவர்கள் கண்டிப்பாக என்னையே அடைவார்கள், என்னையே ஆத்மஸ்வரூபத்தையே அடைவார்கள். இங்க பரமம் குஹ்யம், ஏன் இது பரமம் குஹ்யம்?
ஏன் பரமம் குஹ்யம்னா உயர்ந்த ரகசியம், உயர்ந்தது ஏன் சொல்றாங்க இது? ஏன்னா இதுதான் உயர்ந்த பலனை தரக்கூடியது. உயர்ந்த பலன் என்ன? நம்ம வாழ்க்கையிலிருந்து துக்கம் என்கின்ற ஒன்றையே அதனுடைய வேரோடு அழிக்கக்கூடியது. அதனால இது மிக 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 உயர்ந்த ரகசியமாக உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தை என் பக்தர்களிடத்து என்னிடம் மேலான பக்தியை வைத்து யார் உபதேசம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் கண்டிப்பாக என்னையே அடைவார்கள். அப்போ இங்க உயர்ந்த பக்தின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்படி எப்படி இருக்கும்? இப்போ உபதேசம் பண்ணும்போது அந்த ஆசிரியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? அப்போ எப்படி இருக்கணும் பாரு, நான் பேர்பட்ட உயர்ந்த ஞானத்தை எவ்வளவு பேருக்கு நான் உபதேசம் பண்றேன் பாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு உயர்ந்த நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு அகங்காரம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா? மயி பராம் பக்தி பிரித்துவா, என்னிடத்து உயர்ந்த பக்தியை கொண்டவனாக சொல்லும்போது என்னது? பகவானிடத்து முழுவதுமாக சரணடைந்தவனாக, அகங்காரத்தை ஒப்படைத்தவனாக. அதாவது இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானமே பகவான் நீ உபதேசம் பண்ண ஞானம் இது, அத நான் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. இப்பேற்பட்ட இந்த ஞானத்தை நான் அந்த அளவு என்னால மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமா தெரியல. ஆனாலும் என்னால் முடிந்த வரை நான் என் முயற்சியை முழுவதுமாக என் முயற்சியில் ஈடுபட்டு இதை பகிர்ந்து கொள்வதற்கு முயல்கின்றேன். இப்படி நான் செய்கின்ற இந்த காரியமே உன்னுடைய வழிபாடாக நான் செய்கின்றேன். அப்போ இந்த உபதேசம் பண்றதோ மற்றவரோட பகிர்ந்து கொள்வதோ அந்த ஆசிரியரோட மனநிலை எப்படி இருக்கணும்? இதுவே இறைவனுடைய வழிபாடு, இதுதான் நான் இறைவனை செய்கின்ற வழிபடுகின்ற முறை. இதுல எந்த அகங்காரம் வந்துடக்கூடாது இல்லையா? அப்படியே நம்மளும் ஒரு குரு, ஆளாளுக்கு ஒரு குரு அங்கங்க, அப்படி இல்லை. என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு, இதை கொடுத்த அந்த ஈஸ்வரனுக்கு என் மேல எவ்வளவு கருணை, அவர் கொடுத்த அந்த வாய்ப்பை நான் மிக சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடு அந்த செயலில் ஈடுபடும் பொழுதும் அதை இறை வழிபாடாகவே கருதி செய்ய வேண்டும். அதுதான் இங்க மை பராம் பக்தி கிருத்வா. எந்த சமயத்திலும் என்ன வந்துடக்கூடாது? அகங்காரம் வந்துடக்கூடாது. அந்த அகங்காரம் வந்தா அங்க பக்தி போயிடுச்சு. பக்தி இல்லாம நான் இங்க தன்னை பிரதானப்படுத்திக்கிற அந்த எண்ணம் வந்துடும். அதுவே என்ன ஆயிடும்? இந்த உபதேசம் பண்ணுகின்ற தகுதியே இழக்க செய்துவிடும். அப்போ இது அவருக்கும் பலன் இல்லாம போயிடும். அப்போ இமம் பரமம் குஹ்யம் மத் பக்தேஷ் அபிதாசியதி. இங்க அபிதாசியத்தி சொல்லும் போது அபிதாசியத்தின்ற வார்த்தை இருக்கு பாருங்க. பரமம் குஹ்யம் பார்த்துட்டோம், மை பராம் பக்தி பிரித்துவா அதை பார்த்துட்டோம். பக்தேஷு பக்தர்களிடத்து அபிதாசியத்தி சொல்லும் போது அவர்களுடைய மனதில் ஆழ பதிய வைக்கின்றது, ஆழ பதிய வைக்கும்படியாக உபதேசம் செய்கின்றவர். அப்ப ஆழ பதிய வைக்கிறதுனா என்னது? முதல்ல ஸ்லோகமே, அந்த பாடல் எடுத்துட்டாலே அந்த பாடலை சரியாக உச்சரிச்சு மற்றவர்கள் அந்த இறைவனுடைய பக்தர்களையும் சரியாக உச்சரிக்கும்படியாக அவருடைய மனதில் பதியும்படியாக உச்சரிக்க செய்வார் அவருடைய மனதுல. அடுத்து என்ன? ஒவ்வொரு வார்த்தையும், அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய பொருளையும் ஆழ்ந்து அவர்களுடைய மனதில் பதிய வைக்கும்படியாக உபதேசம் செய்கின்றது. அதுதான் அபிதாசியதி. இல்லைன்னா என்ன ஆகும்? வெறும சமஸ்கிருதம் தெரியும், சமஸ்கிருதத்துல ரொம்ப பண்டிட்டு எல்லாம் தெரியும், அப்ப என்ன பண்ணலாம்? ஸ்லோகத்தை படிச்சுட்டு அப்படியே நான் இவ்வளவு பெரிய பண்டிட் தெரியுமா, இந்த பாவனையோட ஒரு ஸ்காலர்லி அப்ரோச், அந்த மாதிரி ஒரு பண்டிதனுடைய பாவனையில போய் சொல்லி கொடுத்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் பக்தர்கள் இருக்கிறது. அப்போ நீ எப்படி இருக்கணும்? நீயும் உயர்ந்த பக்தி உடையவனாக இருக்க வேண்டும். அப்போ நீ செய்கின்ற அந்த காரியத்தையே இறை வழிபாடாக செய்ய வேண்டும். இப்படி இதுல பல அர்த்தங்கள், பல ஆழ்ந்த கருத்துக்கள் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. இல்லைன்னா என்ன ஆயிடும்? வெறுமை ஒரு நூல், ஒரு மிக உயர்ந்த நூல் படிக்கிறோம் பாரு காலேஜ்ல, ஒரு கடினமான விஷயத்த நான் தெரிஞ்சுட்டா எப்படி ஒரு அகங்காரம் இருக்குமோ அந்த அகங்காரத்தோட நான் சாதிச்சு காட்டுறேன் பாரு, இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டுறேன், என்ன இப்படி பண்ணிட்டீங்களா அப்படி இப்படி என்ன ஆகும்? ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி ஆயிடுவாங்க. அந்த ப்ரொஃபஸர் மாதிரி இல்லாம இங்க
இங்க அகாடமிக்கா நான் சொல்ல வந்தது இந்த மற்ற உலகியல் ஞானத்தை போதிக்கின்றவர்கள் அவர்களுக்கே இருக்கக்கூடாது, அவர்களுக்கே இந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. அப்போ இந்த பகவானே உபதேசம் பண்ண இந்த கீதா சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுகின்ற பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த ஆசிரியர் எப்படி இருக்கணும் அதுவும் இங்க தெளிவா சொல்லிட்டார். இங்க அது எதன் மூலமா நமக்கு தெரிஞ்சது? இங்க பகவான் சொல்ல வருது என்னது? இப்படி செய்கின்ற அந்த ஆசிரியர் கண்டிப்பாக என்னையே அடைவான், சந்தேகமே இல்லை. அதுதான் அவர் சொல்ற வந்து பலன் சொல்றார். அந்த ஆசிரியர் இதை போதிக்கின்ற அந்த ஆசிரியருக்கான பலன் என்ன அப்படின்னா அவன் என் சொரூபத்தை அடைவான். ஆனா அப்படி சொல்லும் போதே அங்க என்னெல்லாம் வந்துருச்சு பாருங்க. அந்த ஆசிரியருடைய குணமும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதுவும் வந்துருச்சுங்க. யாருக்கு சொல்லணும், யார் சொல்லணும், எந்த மனநிலையோட சொல்லணும், இப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன பலன் கிடைக்கிறது அவருக்கு? அவர் என்னையே அடைவான். இன்னும் முடியல, அடுத்து என்ன சொல்ற பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகமும் அந்த ஆசிரியருக்கான பலன் என்ன அதை சொல்வதுதான். அந்த ஸ்லோகத்தை படிப்போம். நச்ச தஸ்மான் மனுஷ்யேஷு நச்ச தஸ்மான் மனுஷ்யேஷு நச்ச தஸ்மான் மனுஷ்யேஷு நச்ச தஸ்மான் மனுஷ்யேஷு கஷ்சின்மே பிரியகிருத்தமஹ கஸ்சின்மே பிரியகிருத்தமஹ கஷ்சின்மே பிரியகிருத்தமஹ கஸ்சின்மே பிரியகிருத்தமஹ பவிதா நச்ச மே தஸ்மாத் பவிதா நச்ச மே தஸ்மாத் பவிதா நச்ச மே தஸ்மாத் பவிதா நச்ச மே தஸ்மாத் அன்யஃ பிரியதரோ புவி அன்யః பிரியதரோ புவி அன்யஃ பிரியதரோ புவி அன்யః பிரியதரோ புவி. சேர்ந்து நச்ச தஸ்மான் மனுஷ்யேஷு கஷ்சின்மே பிரியகிருத்தமஹ பவிதா நச்ச மே தஸ்மாத் அன்யஃ பிரியதரோ புவி. மனுஷ்யேஷு தஸ்மாத் மனிதர்களுள் அவனை விட யாரை விட? கஷ்சித் மே பிரியகிருத்தமக எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச காரியத்தை செய்பவர்கள் யாரு? மனிதர்களிலேயே இந்த பகவத்கீதா சாஸ்திரத்தை மற்றவர்களுக்கு போதிக்கின்ற செயல்களை செய்பவர்கள் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச காரியத்தை செய்பவர்களாக இருக்கிறார்கள். கஷ்டித்மே பிரிய கிருத்தமக, கிருத்தமகன்றார் சூப்பர்லேட்டிவ், ஹையஸ்ட், பெஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல, இதுதான். அப்படின்னா பகவானுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது? நம்ம பூஜை செய்யலாம், கோவிலுக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம்ல. இப்படி மனிதர்கள் பல்வேறு விதமாக என்னென்னமோ பண்றாங்க, பல காரியங்கள், பல கடமைகள் பண்றாங்க அவங்களுடைய கடமைகளாக. ஆனா இருப்பதிலேயே எனக்கு யார் அதிக சந்தோஷத்தை கொடுக்கறது, சந்தோஷப்படுவது எதுக்காக? எனக்கு இந்த பிரிய கிருத்தமக, கிருத் தமக, அந்த எந்த செயல் பார்க்கும்போது இந்த பகவத்கீதையை சாஸ்திரத்தை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகின்ற அந்த செயல்தான். தஸ்மாத் அந்நியக, இங்க பிரிய கிருத்தமகன்றது என்ன சொல்றாங்க, என்ன வந்தது இங்க? இது வரைக்கும் சரி கிருஷ்ணா, நீ சொல்லிட்ட இந்த கீத சாஸ்திரத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றவர்கள், உபதேசம் செய்கின்றவர்கள் தான், அந்த செயல் செய்கின்றவர்கள் தான், அந்த செயல் தான் உனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்குது உனக்கு. இது வரைக்கும் எதிர்காலத்துல வேற யாராவது வந்து வேற ஏதாவது செயல் செஞ்சாங்கன்னா இதை விட்டுட்டு உனக்கு அந்த செயல் அதிகமா பிடிக்குமா கேட்டா கிடையாது. எதிர்காலத்திலயும் அதே தான். என்னன்னைக்கும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துல யார் எந்த செயல் செஞ்சாலும் இந்த கீத உபதேசம் பண்ணுகிறார்கள்ல, இந்த செயல் அந்த செயல் தான் என்ன அதிகமாக சந்தோஷப்படுத்தும். அங்க பாருங்க, தஸ்மாத் அவனை விடவும் அந்நியக மே பிரியத்தரக ச புவி பவிதான, புவியில் இருக்க மாட்டான். அவனை விடவும் எனக்கு அதிகமான பிரியமானவன், அதாவது எனக்கு பிடித்த காரியத்தை செய்கின்றவன் அவனை விடவும் பூமியில் இனிமேற்பட்டும் எவனும் இருக்க மாட்டான். அப்படின்னா எதிர்காலத்துல யாராவது ஒருத்தர் பிறந்து வேற ஏதாவது ஒரு உயர்ந்த காரியத்தை செஞ்சு, இல்ல இந்த உயர்ந்த காரியம் செஞ்சான் பத்தியா, இந்த பகவத்கீதை உபதேசம் பண்ணவர்களை விட இந்த காரியம் செஞ்சவன் தான் எனக்கு அதிகமான பிரியவன், மாத்திருவியா நீ உன்னோட ஸ்டேட்மெண்ட்னா?
கிடையவே கிடையாது, நான் மாத்தவே மாட்டேன்றாரு. நான் சொன்னதுதான். இந்த பகவத்கீதையை உபதேசம் பண்ணுகின்ற இந்த காரியத்தை செய்பவர்கள் தான் எனக்கு மிக 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 பிரியமானவர்கள். அவனே எனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கிறான். பகவானை மனசு குளிர்ந்துருவாராம் இந்த உபதேசம் பண்ணுகின்றவர்களை அந்த செயலை பார்த்து. சரி, தஸ்மாத் அந்நியகமே பிரியதரக பவிதா. பவிதான்னா எதிர்காலத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, இவங்களே தான். நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், நேத்து கடந்த காலத்துல ஒருத்தர் பிடிக்கும், அவங்க நமக்கு செஞ்சாங்க ஏதாவது சொல்லி. நிகழ்காலத்துல ஒருத்தர் பிடிக்கும், எல்லாத்தையுமே மறந்துட்டு எதிர்காலத்துல வேற ஏதாவது அவங்க இப்படி பண்ணாங்களே அப்படி இருக்கும். ஆனா பகவான் சொல்றாரு கிடையவே கிடையாது. எல்லா சமயமுமே இந்த கீதையை அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற பாருங்க. இந்த கீதையை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பகவான். இங்க அதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம அவருக்கு கோவில் கட்டுறோம், பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு பல்வேறு விதமான கோவில்கள் கட்டுறோம், பல்வேறு விதமான விழாக்கள் எடுக்கிறோம் இல்லையா. எங்கெல்லாமோ நம்ம பாத யாத்திரை போறோம், எவ்வளவோ டிராவல் பண்ணி எங்கெல்லாமோ போய் தரிசனம் பண்றோம். இன்னொருத்தர் இருக்கார், எங்கேயுமே போகாம இடத்துல உட்காந்து பகவத்கீதையை உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. பகவான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இவன் தான் எனக்கு அதிகமான பிரியமான காரியத்தை செஞ்சவன், இவன் தான் எனக்கு அதிகமான பிடிக்கும், எனக்கு அவனை நேரடியா சொல்லிட்டாரு பாருங்களேன். இதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன புரிஞ்சுக்கூடாது தப்பா, நான் நாளையில இருந்து கோயிலுக்கே போக மாட்டேன், பாத யாத்திரையும் போக மாட்டேன், புனித செக்ஷனும் போக மாட்டேன், நான் வழிபடவே மாட்டேன், கீதையை மட்டுமே பண்ணிட்டு இருப்பேன், அப்படி அர்த்தம் கிடையாது. ஆனா பகவான் சொல்ல வந்தது என்னன்னா, மற்ற எல்லா சாதனைகளையும் செய்யறோம், ஆனா நான் உபதேசம் பண்ண இந்த ஞானத்தை அதை கண்டுக்காம விட்டுட்டா, அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்காம போயிட்டோம்னா, இப்படி புரிஞ்சுக்கணும் அதை. சரிங்களா? அப்போ மற்ற சாதனைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விடவும் அதிகமாக பகவானை சந்தோஷத்தைப்படுத்துவது எதுவோ அதையும் நாம விடாம செய்ய வேண்டும். ஆனா நாம என்ன செய்வோம், பகவானே எனக்கு கீதை வந்தா உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கும், எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நான் எனக்கு பிடிச்சது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத நாம செய்யணும்ல. நான் கஷ்டப்பட்டு எங்கெல்லாமோ எவ்வளவோ காடு மேடெல்லாம் தாண்டி அங்க போனா எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. ஆனா பகவானுக்கு அது சந்தோஷமா இருக்கா? ஓரளவுக்கு தான். ஆனா அவர் சொன்னாரு, நீ இருக்கிற இடத்துல இருந்தே உட்கார்ந்து இந்த கீதையை 4 பேருக்கு சொன்னா அதுதான் எனக்கு, நீதான், உன்னை விடவும் எனக்கு ஒரு பிரியமானவன் யாருமே கிடையாது. கடந்த காலத்துலயும் கிடையாது, நிகழ்காலத்துலயும் கிடையாது, இனிமேலும் பிறக்க மாட்டான் யாருமே. அப்போ எந்த சாதனையை விட பகவான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, இந்த பகவத்கீதை சாஸ்திரத்தை மற்றவுடன் பகிர்ந்து கொள்ளுகின்ற, உபதேசம் செய்து பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த சாதனை எவ்வளவு உயர்ந்தது, அந்த சாதனை மேற்கொள்ளுகின்றவர்கள் தான் எனக்கு பிரிய கிருத்தமாக, 2 தடவை சொல்ல பாருங்க, பிரிய கிருத்தமாக பிரிய தரக, இவனை விட பிரியமானதை செய்பவன் யாருமே இல்லை. இந்த காரியம் நீ செய், மற்றது செஞ்சாலும் செய்யலனாலும் பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம். அது செய்யக்கூடாது இல்ல, நம்மளுடைய சாதனைக்கு, நாம இருக்கின்ற நிலைக்கு என்னென்ன சாதனைகள்லாம் செய்யணுமோ அந்த எல்லா சாதனைகளுமே செய்யணும். ஆனா அதோட நின்று விடக்கூடாது. அதோட நின்று விடாமல் பகவான் உபதேசம் செய்த முக்கியமான என்ன அவருக்கு வேணும், அவருக்கு ஏதாவது சேவை செஞ்சுட்டே இருக்கிறதா இல்ல, கடைசியில அவரோட போய் ஒன்றி விடணும். அதான பக்தியினுடைய உயர்ந்த நிலை. அப்போ அவரோட ஒன்றுகின்ற அந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுகின்ற அந்த காரியம் இல்லையா இது, அந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும் நம்ம. சரி, இதை சொல்லிட்டே போலாம், அவ்வளவு இருக்கு. சரி, இப்ப பவிதா நச்ச மே தஸ்மாத் அந்நியக பிரியத்தரோ புவிகி, எதிர்காலத்திலையும் இதை தவிர வேற ஏதாவது ஒரு சாதனை அதை செஞ்சதுனால அவங்கதான் எனக்கு பிரியம் நான் சொல்லவே மாட்டேன். அப்போ பகவத்கீதையினுடைய முக்கியத்துவம், அதை காலாகாலத்துக்கும் அவர் பகவான் உபதேசம் பண்ணியே 5000 வருஷம் ஆச்சா, இன்னைக்கு வரைக்கும் இனிமேல் பண்ணோம். அப்ப யார் அப்படி பண்ணிருக்கா பார்த்தா நம்ம குருதேவ் விட வேற யார் பாருங்க. குருதேவ் வாழ்க்கை முழுக்க என்னது இதேதான் பகவத்கீதை. மற்ற உபநிஷத் மற்ற நூல்களை எடுத்தாரு, ஆனா பொதுமக்கள் கிட்ட போய் 42 வருஷமும் எத்தனையோ சாதனைகள் பண்ணார் பாருங்க. குருதேவ் எவ்வளவோ சாதிச்சிருக்காரு. சமுதாய பணிகளும் சரி, சமுதாய சேவைகளும் சரி, எத்தனையோ செஞ்சிருக்காரு. ஆனா அவர் வாழ்க்கை முழுவதுமே எதை நிறுத்தவே இல்லை, பகவத்கீதையை உபதேசம் பண்ணுவதை நிறுத்தவே இல்லை. எப்படி நிறுத்தல, அவர் காலத்துக்கு பிறகும் இந்த பணி தொடர்ந்து செய்து கொண்டே போக வேண்டும்ன்றதுக்கு அதற்கான ஏற்பாடு செஞ்சுட்டார். அப்போ நம்ம என்ன செஞ்சாலும்
பகவான் கிருஷ்ணரே சொன்னது. அதனால ஆச்சரியமா இருப்பாருங்களேன். நம்ம இன்னும் நம்ம சாஸ்திரங்கள், உபனிஷத்கள், இந்த கீதை இத படிக்க படிக்க தெரியும். குருதேவ் அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஒரு விஷயமும் செய்யவே இல்லை. அவர் அவர் ஈஸ்வரன் என்ன நினைக்கிறார், ஈஸ்வரன் என்ன உபதேசம் பண்ணியிருக்கார், அதை அப்படியே தன்னுடைய வாழ்நாள்கள்ல நிறைவேற்றி கொண்டே வந்திருக்காரு. அவ்வளவுதான், தனியா ஒண்ணுமே கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்றாரு, மாமிய வைஷ்யசி சம்சேக, அவன் என்னையே அடைவான், என்னையே அடைவான். இப்படிப்பட்டவர் குருதேவ் போன்றவர்கள். அதைதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அவர்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள். இப்போ குருதேவ் குருதேவ் விட அவங்க கிருஷ்ணருக்கு பிடிக்காம போயிடுமா? இங்க சொன்னதை வச்சு பார்த்தோம்னா, இங்க சொன்னதை வச்சு இவர் சொல்லியிருக்கிற இந்த ஒரு ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருக்காருல, யார் எனக்கு அதிகம் பிடிக்கும், யார் எனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தது, குருதேவை தவிர வேற யாரும் இருக்குமா பாருங்க. அப்படி கடைசி மூச்சு வரைக்கும். அது கூட என்னது, அவரு கீதா ஞான யஜ்யம் பண்ணறதுக்கு முன்னாடிதான் அப்படிதான் அவர் பிளான் போட்டாச்சு. அப்போ அந்த அளவுக்கு யார் இந்த சாஸ்திரத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள், இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் சொல்லிட்டாரு. சரி, அப்போ உபதேசம் பண்றவங்களுக்கு தான் போல் இருக்கு, கேட்கிறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு எல்லாரும் தான். பகவான் யாரையுமே ஒதுக்கி தள்ள மாட்டார். அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, இப்போ கீதை உபதேசம் பண்ணவர்கள் என்னையே அடைவான்னு சொன்னார் இல்லையா. இந்த கீதை கேட்கிறவர்கள், மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், அவர்களை பத்தி என்ன சொல்ல போறாங்க படிக்கலாம். 70வது பாடல். அத்யேஷ்யேதே ச ய இமம், அத்யேஷ்யதே ச ய இமம், அத்யேஷ்யதே ச இமம், அத்யேஷ்யதே ச ய இமம், தர்ம்யம் சம்வாதமாவயோஹோ, தர்ம்யம் சம்வாதமாவயோஹோ, தர்ம்யம் சம்வாதமாவயோஹோ, தர்ம்யம் சம்வாதமாவயோஹோ, ஞானயஜ்ஞேன தேனாஹம், ஞானயஜ்ஞேன தேனாஹம், ஞானயஜ்ஞேன தேனாஹம், ஞானயஜ்ஞேன தேனாஹம், இஷ்டஸ்யாமிதி மே மதிஹி, இஷ்டஸ்யாமிதி மே மதிஹி, இஷ்டஸ்யாமிதி மே மதிஹி, இஷ்டஸ்யாமிதி மே மதிஹி, அத்யேஷ்யேதே ச இமம் தர்ம்யம் சம்வாதமாவயோஹோ, ஞானயஜ்ஞேன தேனாஹம், இஷ்டஸ்யாமிதி மே மதிஹி. சரி, யார் யஹ ச ஆவயோஹோ இமம். ஆவயோகனா அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, நாம ரெண்டு பேரும் தர்மியம் சம்வாதம், நாம ரெண்டு பேரும் ஒரு சம்வாதம் பண்ணோம்ல இவ்வளவு நேரம் பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் சம்வாதம் பண்ணாங்களா, இவன் போய் அழுதான், என்னால ஒண்ணுமே முடியல, நான் என்ன செய்யணும்னே தெரியல என் வாழ்க்கையில அப்படின்னு. தர்மம் எது அதர்மம் எது ஒண்ணுமே புரியல, நான் என்னோட கடமையை செய்யறதா இது இப்படிப்பட்ட கடமையா இருக்கே இப்படின்னு சரணாகதி அடைந்தவனையும், நீ என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்க, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணல, தன்னை ஒரு உயர்ந்தவனாகவும் சரணடைந்தவனும் தாழ்ந்தவனாகவும் கருதவே இல்லை பாருங்க. பகவான் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாரு, சரிசமமான தகுதி கொடுக்குறார், சரிசமமா வச்சு பேசுறாரு அர்ஜுனனையும். ஆவயோக இமம், நாம ரெண்டு பேரும் செய்த இந்த சம்வாதத்தை இவன் தான் கேட்டா அவர் உபதேசம் பண்ணார். ஆனா என்ன சொல்றாரு, ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணோன்றார், ரெண்டு பேரும் சம்வாதம் பண்ணோம் இல்லையா. எப்படிப்பட்ட சம்வாதம் அது, பகவான் சொல்றார் தர்மியம், முழுக்க முழுக்க தர்மம் நிறைந்தது. தர்மம் நிறைந்ததுன்னா என்ன தர்மம், இங்க மோக்ஷ தர்மம். மோக்ஷத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நிறைந்திருக்கின்ற இந்த சம்வாதம். இது ஏதோ சாதாரண தர்மம், மானிட தர்மம், இந்த தர்மம் அப்படிலாம் கிடையாது. இது என்னது, மோக்ஷ தர்மம். இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே நிறைந்திருக்கின்ற நம்மளுடைய இந்த சம்வாதத்தை குரு ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்கணும், கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கணும், நான் உபதேசம் பண்ண இல்ல உனக்கு, நீ என்கிட்ட அழுதுட்டே வந்தல்ல, எனக்கு ஒண்ணும் முடியல, அதை நான் உபதேசம் பண்ண இல்ல, அப்படிதான் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாம என்ன சொல்றாரு, நாம ரெண்டு பேரும் விவாதம் செய்த இந்த மோக்ஷ தர்ம முழுவதும் அடங்கி இருக்கின்ற இதை யார்
தேன அகம் ஞான யஜ்ஞேன இஷ்டக ஞான யஜத்தினால் ஞான யஜ்ஞத்தினால் இஷ்டக இங்க ஆராதிக்கப்பெற்றவன் சொல்றாங்க. சரி, ஞான யஜ்ஞம் மூலமாக இதை கேட்டவன். இங்க பாருங்க, பகவான் வந்து ஞான யஜ்ஞம்ன்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. குருதேவ் என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு? நம்ம தொடர் சொற்பொழிவுக்கெல்லாம் ஞான யஜ்ஞம். பாரு, இந்த வார்த்தை குருதேவே கண்டுபிடிச்சு சொல்லல. அதனாலதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாஸ்திரத்தை ஆழ்ந்து படிக்க படிக்க சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது அப்படியே மாறாம அப்படியே கடைபிடிச்சு நம்மளையும் கடைபிடிக்க வச்சிருக்காரு. நமக்கு தெரியாமையே அறியாமையே நாமளையும் அப்படியே கடைபிடிக்க வச்சிருக்காருங்க. ஞான யஜ்ஞத்தின் மூலமாக கேட்பவன் வந்து என்ன ஆகுது? ஓகே, இது எனது கொள்கை. அவனும் யார் வந்து தர்மம் நிறைந்த இந்த கற்று அறிகிறானோ அவனால் நான் ஞான யஜ்ஞத்தால் ஆராதிக்க பெற்றவன் ஆவேன். அவனும் என்ன பண்ணிருக்கான்? அவனும் என்ன வழிபட்டவனாகவே ஆவான். இப்ப சொன்னது வந்து மட்டும் வழிபாடு இல்ல, கேட்டாலும் சரி. கேட்டாலும் இந்த கீதா சாஸ்திரத்தை கேட்டாலும் என்னது? அது முழுவதுமாக இறை வழிபாடுதான். என்ன சொல்ல வராரு? இத கேட்பவர்களும் கண்டிப்பாக என்னை வழிபடுபவராகவே கருதப்படுவார்கள். அவர்களுடைய அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எதை அவர்கள் ஸ்ரத்தையோடு இந்த சாஸ்திரத்தை கேட்டாங்க இல்லையா, அதுவே அவர்கள் எனக்கு செய்த வழிபாடாக நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். இங்க சரி, இங்க எப்படி இருக்கணும்? ஆனா அங்க அத்தியேஷத்தைன்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். அத்தியேஷத்தை சொல்லும் போது அத பல நிலைகள்ல புரிஞ்சுக்கணும். இந்த கீதா சாஸ்திரத்தை பாராயணம் செய்பவர்கள், அதுக்கப்புறம் பாராயணம் செய்தவர் மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய பொருளை ஆழ்ந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்பவர்கள். அப்படி புரிந்து கொண்டு விஷயங்களை, கருத்துக்களை தன்னுடைய வாழ்க்கையில முயற்சியோடு கடைபிடிக்க முயற்சிப்பவர்கள். அதுவும் எல்லாமே இப்படி இந்த ஞான யஜ்ஞம், இது ஒரு ஞான யஜ்ஞம் சொல்லும் போது இந்த கீதையை கேட்பவர்கள், கேட்கின்ற மாணவர்கள், அவர்கள் மட்டுமா? இதோட சேர்த்து என்னெல்லாம் சேர்க்கணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப ஆசிரியர் இருக்காரு, மாணவர்கள் இருக்காங்க, கேட்கறவங்க இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்காங்க. ரெண்டு பேரும் எப்படி சேர்க்கறது? குருதேவ் மாதிரி எல்லாருமே என்ன பண்ண முடியும்? அங்க உத்தரகாஷி போக முடியுமா? தப்பன் மகாராஜ் கிட்ட போக முடியும். அதான் அவர் என்ன பண்ணாரு? மாணவர்களே ஆசிரியர் சேர்க்கிறார். இங்க அதுக்கு பேர் என்னன்னு கொடுத்தார் குருதேவ்? பகவான் சொன்ன அதே வார்த்தை, ஞான யஜ்ஞம். ஒரு 7 நாள் 8 நாள் இல்ல, ஆரம்பத்துல அவர் பல நாள் பண்ணியிருக்காரு, 100 நாள் யஜ்ஞாலாம் பண்ணியிருக்காரு ஞான யஜ்ஞம்லாம். சரி, அது மூலமா என்ன ஆகுது? அப்போ இப்படி கேட்பவர்களும் என் வழிபாடையே செய்கிறவர்கள். அவர்கள் மட்டுமா? அப்போ இவர் சொல்றவர் வந்து பிரியமானவர்னு அர்த்தம். அவர் சொல்றத கேட்கறதுக்கு ஆள் இருந்தா தானே அவர் அந்த காரியத்தை செய்ய முடியும், உபதேசம் பண்ண முடியும். அப்போ கேட்பவர்களும் எனக்கு பிரியமானவர்கள். இந்த கீதையை கேட்டு படித்து புரிந்து கொண்டு ஒவ்வொரு நிலையிலும் அவர்களும் எனக்கு பிரியமானவர்கள், அவர்களும் எனக்கு பிரியமான செயல்களையே செய்தவர்கள் ஆவார்கள். அதையும் செம்ம சேர்த்துக்கணும். இஷ்டம் எனக்கு அவங்கள இங்க வந்து ஆராதிக்க பெற்றவனாவெல்லாம் போட்டிருக்கு. என்னை அவர்கள் வழிபட்டதாக நான் ஏற்றுக்கொள்வேன். இதன் மூலமாக, கேட்பதன் மூலமாகவே என்னை அவர்கள் வழிபட்டவர்கள் ஆவார்கள். இங்க இந்த கீதையினுடைய ஞானத்தை போதிப்பவர்கள் பத்தி பார்த்தோம், அந்த கீதையினுடைய போதனையை கேட்பவர்கள் பத்தி பார்த்தோம். இது மட்டும் தானா? இதுக்கெல்லாம் உதவி செய்பவர்கள், அந்த சேவையில் ஈடுபட்டிருப்பவர்கள். என்னது ஞான யஜ்ஞம்னா அதை அரேஞ்ச் பண்ணும்ல, நோட்டீஸ் போடணும், பப்ளிசிட்டி கொடுக்கணும், எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணணும். பாருங்க, இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அவர்களும் சேர்த்து ஞான யஜ்ஞத்துல பங்கு கொள்கின்ற அத்தனை நிலையில இருப்பவர்களும் இது இப்படிப்பட்டவர்களை குருதேவ் வந்து எவ்வளவு காலமா உருவாக்கி இருக்காரு பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. பகவத்கீதை சொல்லாத நாளே கிடையாது இந்த உலகத்துல. ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் குருதேவ் தயார் பண்ணவர்கள் பகவத்கீதையை சொல்லிக் கொண்டே இருப்பாங்க இந்த உலகத்துல, உலகம் முழுவதும். ஏதோ ஒரு நாட்டுல கிடையாது. அப்போ இங்க என்ன சொல்றாரு? இந்த ஞான யஜ்ஞத்தில் பங்கு கொண்டவர்களும். அப்போ அதுக்கு என்னெல்லாம் உதவி தேவை? பொருள் உதவி தேவை, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்கள கூட்டிட்டு வரணும், அவங்களுக்கு இது அவேர்னஸ் கொடுக்கணும். எல்லாமே
எல்லாமே அதுல அடக்கம் அதுல. இது பாத்தீங்கன்னா சென்னையில ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரியவர். அவர் பார்த்தா இததான் செய்வாரு, ஆச்சரியமா இருக்கும் அவர். அப்புறம் என்ன ஞான யஜ்யம் சொல்லும்போது இங்க சொல்லும் போது அவரு ஞாபகம் தான் வருது. என்னன்னா அவர் ஒரு 40 வருஷமா இந்த மாதிரி 35-40 வருஷமா அந்த சேவை பண்ணிட்டு இருக்காரு பெரியவர். அவருக்கு குடும்பங்கள் இருக்கு, அவரும் வேலை பார்க்கிறவரு, கவர்மெண்ட்ல அரசாங்க உதவியத்துல வேலை பார்த்தவர். ஆனா அதோட சேர்த்து என்ன பண்ணுவார் அவரு, தன்னந்தனியா தானே அந்த கமிட்டில எல்லாம் டிசைட் பண்ணாலும், முடிவெடுத்தாலும், இந்த சாமிஜி வச்சு நம்ம யஜ்யா பண்ண போறோம்னு எடுத்தாலும் என்ன பண்ணுவாரு அவரு, அந்த யஜ்யசாலாவை போய் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நோட்டீஸ் எடுத்துட்டு போயிட்டு நடந்தே போவாருங்களாம். ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு வருவாராம். நோட்டீஸ் கொடுத்துட்டு வருவாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த யஜ்யத்தை செய்கின்ற அந்த சுவாமிஜியோ பிரம்மச்சாரியோ யார் வராங்களோ அவங்கள கொண்டு போய் கூட்டிட்டு போய் விடுறது, அவங்களுடைய சாப்பாடு பிக்ஷா அதை முழுவதும் பாக்குறது, இதெல்லாம் எவ்வளவு காலம் செஞ்சார் அவரு. அவர் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் செஞ்சாரு. 85 வயசு வரைக்கும் செஞ்சார் அவர். ஆச்சரியமா இருக்கு. அவங்க கண்டிப்பா என்னையே அடைவான் பகவான் சொல்லல, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சேவையில ஈடுபட்டிருக்காங்க. அப்படி அந்த உயர்ந்த சேவையில ஈடுபட்டு எந்தவித அகங்காரமும் கிடையாது, அவ்வளவு பணிவு. இப்போ இதையும் நம்ம சில ஒரு விஷயத்த பார்க்கலாம், எப்படி இருக்கணும் அந்த பாவனை. இப்போ யாரை கூப்பிடலாம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், யாரை கூப்பிடணும், நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட் சுவாமியை கூப்பிடு. யாரு பெஸ்ட் சாமி, யார் டிசைட் பண்றா, இவரு. அப்படியே எல்லாரும் மயக்கி வைக்கிறது, இப்படி இல்லையா. அவர் ஆச்சரியம், அது எனக்கே நடந்தது, இது ஆச்சரியமா இருக்கு. ஒரு இடத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல இந்த பெரியவரை நான் சந்திக்கிறேன். அவர் பேர்லாம் வேண்டாம், பாவம், பேர் தெரிஞ்சாலும் தப்பு இல்லை. முத்தையா தாத்தா தான். முத்தையா தாத்தான்னா எல்லாருக்குமே தெரியும் மிஷன்ல. குருஜில இருந்து அவ்வளவு பேருக்கும் அவர் நெருக்கமானவர், பகவானுக்கே நெருக்கமானவர் இல்ல. முத்தையா தாத்தா பக்கத்துல உட்காருக்காரு. எனக்கு அவர் யாருனே தெரியாது. கோர்ஸ் முடிச்சுட்டு அப்பதான் முதல் வருஷம் போய் சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல உட்காந்துருக்கோம். என்னை பார்த்து கேட்கிறாரு, பிரம்மச்சாரி உங்க பேர் என்ன? நான் பேர் கொடுத்துட்டேன். அப்போ மொபைல் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு போன் நம்பர் இருக்கா? இல்லங்க, போன் நம்பர் இல்ல, ₹1 காயின் போட்டு பேசுறது மிஷன்ல இருக்கு, அந்த நம்பர் கொடுங்க அப்படின்னாரு. வாங்கி வச்சிட்டாரு. எதுக்கு நம்பர் கேட்கறான்னு தெரியல. போய் 2வது மாசத்துல எனக்கு நீங்க இங்க யஜ்யா பண்ணணும், எனக்கு டேட் கொடுங்க அப்படின்னாரு. எப்படி இருக்கும் பாருங்க. அவரு குருதேவ் கிட்ட பகவத்கீதைய பல முறை கேட்டவர், குருஜி கிட்ட கேட்டவர், எத்தனையோ சாமிஜிகள் கிட்ட கேட்டவர். இப்ப புதுசா ஒரு பிரம்மச்சாரி முடிச்சுட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கான். அவரோட எண்ணம் பாருங்க. அவருடைய எண்ணம் எங்க இருக்கு, யார் சொல்றா, எதுக்கு சொல்றாங்க, என்ன வரும், இதனால இதனால ஏதாவது பலன் நமக்கு நிறைய வருமா, இது ஆகுமா, இது எதுவுமே கிடையாது. இங்க சொல்ற ஞான யஜ்யம் என்ன, அந்த ஞான யஜ்யத்துல தன்னுடைய கடமை என்ன ஒரு விஷன். அந்த குருதேவோடைய டிவோட்டி, பகவானோட டிவோட்டி என்ன மாதிரி இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி ஆளுங்க. அந்த தாத்தாட்ட எனக்கு பயம், என்னடா அது நம்மளை கூப்பிடுறாங்களா, என்ன பண்றது. அப்ப அந்த விஷனே மாத்துறாரு. முதல்ல எதுவுமே இல்ல. அவர் வேற சும்மா இருக்கலாமா. நான் எடுக்கும் போது 3வது நாள் சொல்றாரு, எடுக்கும்போது 3வது நாள் யஜ்யால நான் எடுத்த அத்தியாயத்தை பேரை சொல்லிட்டு, அந்த அத்தியாயத்தை நான் குருதேவ் கிட்டே 7 தடவை கேட்டிருக்கேன் அப்படின்றாரு. முதல் ரோல உட்காந்து நம்ம கிட்டே கேட்கிறாரு. இப்பதான் நேத்தி அவருடைய வயசுல விட 1/4 பங்கு வயசு தான் நமக்கு இருக்கும். அவருடைய அனுபவத்துல 1/4 பங்கு தான் இருக்கும், ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவருடைய விஷன் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப குருதேவோட விஷன் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஞான யஜ்யத்தை தொடர்ந்து பல பல தலைமுறைகளா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறவர்கள் மட்டும் இல்ல, அதை சொல்கிறவர் மட்டும் இல்ல, அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுகிற அத்தனை பேரும், அத்தனை விதமாகும். அவரால் வர முடியல யஜ்யாக்கு. அவர் ரொம்ப கடைசி நிலையில இருக்காரு, அவருடைய பூத உடலை விடுறதுக்கு. அப்ப கூட நான் வருவேன், 2 தெரு தள்ளி தானே நான் வரேன், நான் உட்காந்துக்கிறேன், இனாகிரேஷன் ஸ்டேஜ் வர முடியாது, அங்க உட்காந்துக்கிறேன். என் தோல்ல அவர் கை போட்டுட்டு இன்னொருத்தர் தோல் போயிட்டு லிட்டரலா தூக்கிட்டு வந்த மாதிரி நான் நடந்தா வருவேன். சரி, இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட உயர்ந்த மகாத்மாக்கள் பாருங்க அவங்க எல்லாம். சரிங்க, பகவான் என்ன சொல்ல வர்றாரு, இப்படி பல ஸ்ருதி சொல்லிட்டே வர்றாரு. பல ஸ்ருதி சொல்லும் போது ஏதோ புகழுக்காக, ஏதோ நம்மளெல்லாம் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லல. பகவான் சொல்ற பல ஸ்ருதின்றது உண்மை, ஃபேக்ட். அப்போ இதை கீதை உபதேசம் செய்கின்றவர்கள், கீதை கேட்பவர்கள், இந்த ஞான யஜ்யத்துக்கு முயற்சி செய்கின்ற அத்தனை பேருமே, அதில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை பேர், இந்த காரியத்துல ஈடுபட்டவங்க தான் எனக்கு ரொம்ப 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 பிரியமானவர்கள். இவர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற சாதனைகளை எவ்வளவோ செஞ்சாலும் இந்த ஞான யஜ்யம்ன்றதுக்கு பகவான் கீதா சாஸ்திரத்துக்கும் இந்த ஞான யஜ்யத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு.
இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதோட இன்னைக்கு வகுப்பை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஹரி ஓம்.